மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ரவுடி பேபி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. இப்ப அவங்க மாத்திரை போடுற டைம் ஆச்சு. சொல்லு பிரபு. மீ, ரவுடி பேபி என்ன பண்றாங்க? அப்ப ரூமுக்குள்ள போனவ தாண்டா, இன்னும் அவ கீழே வரவே இல்ல. ரூம்ல தான் இருக்கான். மீ, என் மேல இருக்க கோவத்துல ரவுடி பேபி மாத்திரையை சாப்பிட்டு மாட்டாங்க. நான் வேற அவங்களை நண்டிக்கறி சாப்பிட விடாம பண்ணிட்டேன். அவங்க பசியோட வேற இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ற? ரவுடி பேபிக்கு லஞ்சும் மாத்திரையும் சாப்பிடவேமா? ஹே, நீ அதை சொல்லலனாலும் நான் அதை தாண்டா செய்ய போறேன். என் மருமகளை பாத்துக்க எனக்கு தெரியாதா? தேங்க்ஸ் மீ. டேய், இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? என் மருமக வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதுடா. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. சரி மீ, ரவுடி பேபி லஞ்சும் மாத்திரையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. சரி, நீ இதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. நீ ஆபீஸ் வேலையை பாரு. அவளை நான் பாத்துக்கிறேன். போனை வைக்கிறேன். சத்யா, இத பாருமா. உன் கோபத்தை யார் மேல வேணும்னாலும் காட்டு. ஆனா வயித்துல இருக்கிற குழந்தை மேல காட்டாத. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்க கூடாதுமா. சாப்பிட்டுட்டு மாத்திரைய வேற போடணும்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இப்ப எதுவும் ஆன. ஏற்கனவே உன் உடம்பு வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இதுல நீ இப்படி கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? வயித்துல இருக்கிற பாப்பாக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா. சாப்பிடுமா சத்யா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. மறக்காம சாப்பிடுன்னு. சொல்லு மீ, ரவுடி பேபி சாப்பிட்டாங்களா? மாத்திரைலாம் போட்டாங்களா? முதல்ல அவ சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாடா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசினேன். வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கும் வேற வழி தெரியல, சொல்லிட்டு வந்திருக்கேன். ரவுடி பேபி ஏன் இப்படி பண்றாங்க? சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத மீ. நான் வந்து அவங்களை சாப்பிட வைக்கிறேன். சரிடா, நீ சீக்கிரமா வா. போலாம் வா. ஏன் ரவுடி பேபி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. ரவுடி பேபி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
என்ன கொஞ்சம் பாருங்க. இப்ப பாருங்க. உங்களுக்கு என் மேல கோவமா இருந்தா 2 அடி கூட அடிச்சிருங்க. ஆனா இப்படி பேசாமலாம் இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ மாக்கா நாச்சது தப்பு அமுல் பேபி. சரிங்க, இந்த பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுங்க. 10 வருஷமா மாக்கா என் கூடவே இருக்கிறான். ஒரு நாள் கூட நான் அவன் மேல கை வச்சதே இல்ல. நீ எப்படி அவன் அடியலாம்? ரொடி பேபி, நான் ஏதோ எமோஷனல் அடிச்சிட்டேன். நான் அடிச்சது தப்பு தான். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ். தப்ப சரி பண்ணிட்டு வா அமுல் பேபி, அப்பதான் நான் சாப்பிடுவேன். தப்ப சரி பண்ணுனா எப்படி பண்றது? எனக்கு புரியல. மாக்காண்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நீ பண்ண தப்பு சரியாகும். சரி, நீங்க சாப்பிடுங்க. நீ போய் முதல்ல மாக்காவாண்ட மன்னிப்பு கேட்டுன்னு வா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் மாக்காட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? நீ முதல்ல போய் கேட்டு வா போ. நான் இப்பவே போய் மாக்காட்ட மன்னிப்பு கேட்டு வரேன். இவன் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறான்னு சொல்றான்? விட்டா இவன் கால்லயே விழுந்துருவான் போல இருக்கே. என்னடா சொல்ற? மாப்பிள்ள உன்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரா? பிரபு சார் என்னை அடித்ததை நினச்சி நான் வருத்தப்படலம்மா. ஆனால் பிரபு சார் என்னை அடித்ததுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சத்யா சொன்னிச்சு. பிரபு சார் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அதனால் பிரபு சாருக்கும் சத்யாவுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கவலையாக இருக்குமா? நீ சொல்றது சரிதான்டா. சத்யா பிடிவாதக்காரி. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் அடம் பிடிப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை, வாங்க மாப்ள. நடந்த விஷயத்தெல்லாம் மாக்கா சொன்னா மாப்ள. நீங்க அப்படி கோபப்படுற ஆளே இல்லையே. என்ன நடந்துச்சு மாப்ள? என் வம்சம் தலைக்கெடுத்தும் என்னோட முடிஞ்சு போறதும் ரொடி பேபி கையில தான் இருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா நடந்துட்டு இருக்காங்க. அதான் எனக்கு கோவம். என்ன மாப்ள நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க இப்படி மனசு வேதனைப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நான் சத்யா கிட்ட கேக்குறேன். நான் கர்ப்பமா இருக்கோம், பார்த்து நடந்துக்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல அத்தை. எப்போதும் போல இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல் பொண்ணுக்காக ரோட்ல போய் கும்பலை செத்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் பண்ணாளா? அது வந்துமா, நம்ம உஷாக்கா பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி ஸ்கூல் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சத்யா தான் நம்ம குப்பத்து ஜனங்கள்லாம் வர சொல்லி ஸ்கூலுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கலெக்டர்லாம் வந்து பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. மறுபடியும் அவ பழையபடி ஆரம்பிச்சிட்டாளா? அத்தை, ரொடிவி பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்ல. இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் வேணும். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? டாக்டர் சொன்னது சத்யாக்கு தெரியுமா? தெரியும் அத்தை.
ஆனா ரவுடி பேபி டாக்டர் சொன்னது சீரியஸாவே எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா டாக்டர் சின்ன விஷயத்த பெருசாகி பணம் கறப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, டாக்டர் நான்வெஜ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா ரவுடி பேபி வந்துட்ட சொல்லி நண்டு கறி வாங்கிட்டு வர சொல்லி யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாசமா இருக்கவங்க நண்டு சாப்பிடலாமா அத்தை? டாக்டர் சொன்னது எனக்கு தெரியாது ப்ரொஃபஸர். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேன். இப்ப கூட அவங்க மாக்கனை பார்த்து மன்னிப்பு கேட்டு வந்தா சாப்பிடுவேன், இல்ல சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு மாத்திரை எல்லாம் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நான் மாக்கன்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன ப்ரொஃபஸர் நீங்க சத்யா சொன்னிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க? இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ரவுடி பேபி சாப்பிட மாட்டாங்க. சத்யா கிட்ட நான் பேசுறேன் சார். சொல்றா. சத்யா, என்ன அது? பிரபு சார் போய் என்கிட்ட மன்னிப்பு வந்திருக்காரு. அமுல் பேபி உன் அண்ட மன்னிப்பு கேட்டானா? என்ன சத்யா நீ? பிரபு சார் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன அடிக்க உரிமை இல்லையா? என்னை கொண்டு போட கூட அவருக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அமுல் பேபி இன்னும் உன் அண்ட மன்னிப்பு கேட்கலையா? என்கிட்ட மன்னிப்புக்கலாம்னு சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? நீ இப்ப எதுவும் பேசாத. அமுல் பேபி உன் அண்ட வந்து மன்னிப்பு கேட்டானா இல்லையா? நீ அதை மட்டும் சொல்லு. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு போதுமா? அப்ப போனை வச்சிரு. சார், சத்யா போனை கட் பண்ணிடுச்சு. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நான் தான் அக்கறையா இருக்கேன். ரவுடி பேபியோட ஹெல்த்தை பத்தியும் நான் தான் கேர் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்க எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அத்தை, கொஞ்ச நாளைக்கு இவங்க யாரும் ரவுடி பேபியை பார்க்க வரணும். அப்படி இருந்தாதான் ரவுடி பேபியோட ஹெல்த்தை டாக்டர் சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். பேபியும் நல்லபடியா பிறக்கும். சரிங்க மாப்ள, இவங்க யாரும் இனிமே சத்யாவை பார்க்க வர மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் இது விஷயமா சத்யா கிட்ட பேசுறேன் மாப்ள. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். நான் போய் மன்னிப்பு கேட்டேன் சொன்னாதான் ரவுடி பேபி சாப்பிடுவாங்க. சரி. மாப்பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் சத்யாவை பார்க்க வேணாம், சரியா? சரிங்கம்மா. ரவுடி பேபி, நீங்க சொன்ன மாதிரி நான் மாக்கான பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அப்படி பார்க்காதீங்க. நான் உண்மையாவே மாக்கான பார்த்து மன்னிப்பு கேட்டேன். உங்களுக்கு டவுட் அந்த ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்ப சாப்பிடுங்க ப்ளீஸ். இப்போ என்னால சாப்பிட முடியாது. இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் மாக்கண்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன்ல. நீ ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஓஹோ, இப்போ நீ கோச்சிக்கினியா? சரி சரி சரி, எனக்கு சாப்பாடு ஆனா ஒண்ணு ஆனா நான் இப்பவே தூங்குறேன். ஏய், எங்க 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 சாப்பிடாம தூங்க கூடாதுங்க. இப்ப என்ன, நான் ஊட்டி விடணும் அவள் தானே? நானே ஊட்டி விடுறேன்.
பேபிக்கு மேல கோலம் வருமா? அப்புறம் நீ பண்றது அப்படிதான் இருக்கு. என்னையே கோவப்பட வச்சிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ! ஆ! என்ன வெள்ள கடிக்கிறீங்க? என்ன நண்டு சாப்பிட விடலன்னு நண்டு கால் நினைச்ச விரல கடிச்சிட்டீங்களா? வச்சிச்சா? லைட்டா. இப்பதான் நீ சொல்லும். இப்பதான் நீ நல்லா இருக்கிற. ஆமா பேபி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? ஒண்ணு இல்லைங்க, எவ்வளவு வேணா கேளுங்க. ஆனா நீ உண்மையை சொல்லணும். நான் உண்மையதான் சொல்வேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாய் வாங்கிக்கணும். என்னப்பா பிரச்சனை பெருசாகி வெட்டிக்குவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஒட்டிக்கிட்டாங்க. உன்னோட ராஜதந்திரமெல்லாம் வேஸ்டா போச்சே. அது என்னன்னா, உனக்கு குட்டி பேபி மேல பாஸ் அதிகமா இல்ல இந்த ரவுடி பேபி மேல பாஸ் அதிகமா? நீங்களும் குட்டி பேபி எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல எனக்கு எந்த கண்ணை பிடிக்கும்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அவள் பேபி வர நீ பயங்கரமா பேசுற தெரியுமா? சூப்பர். சரி சரி, இந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இன்னொரு வாய் வாங்கிக்கோங்க. இன்னொரு வாய். சரி சரி. சரி இந்தாங்க, இந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணி குடிங்க. ஓகேவா? ஏங்க காலைல நீங்க நேரமா எந்திரிக்கணும். அதனால நீங்க சீக்கிரமா படுக்கணும். நாளைக்கு காலைல நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் உங்களுக்கு இடைக்கிட துலாபரம் கொடுக்க போறோம். மறுபடியுமா? இப்ப நான் வேண்டியது இல்ல. உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதான் நானும் மம்மியும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம். அப்படியா? ஆமா, நம்ம காலைல சீக்கிரம் கோயிலுக்கு போகணும். அதனால நீங்க படுத்துக்கோங்க. சரி. என்னனிமா, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ரெடியா? ஆமா, வா. வாடா பிரபு. ஆமா, சத்யா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க அம்மி. அப்படா, ஒரு வழியா நான் சாப்பிட வச்சிட்டேன். சரி சரி. நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. என்னம்மி சொல்லு. இல்ல, என்ன இருந்தாலும் நீ மாக்கான அடிச்சிருக்க கூடாது. தப்புதாமி, எனக்கும் மனசாட்சி இருக்கு. நான் மாக்கான அப்படி அடிச்சிருக்க கூடாது. என் சூழ்நிலை அப்படி நடக்க வச்சிருச்சு.
ரவுடி பேபி நண்டு சாப்பிட்றத பார்த்தது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அதே நேரத்தில் என் கோவத்தை ரவுடி பேபிகிட்ட காட்ட முடியாது. அதான் நான் மாக்கா மேலே காமிச்சிட்டேன். நான் மட்டும் அப்படி கோவப்படலன்னா ரவுடி பேபியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாக்காட்ட மன்னிப்பு கேட்டால் தான் சாப்பிடுவேன் ரவுடி பேபி சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லனா கூட நான் மாக்காட்ட பார்த்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்னோட ஃபீலிங்ஸை ரவுடி பேபிக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மீ. ஆனால் நான் கோவமாக இருந்தால் தான் ரவுடி பேபி நான் சொன்னதை கேட்டு உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துப்பாங்க. அதனால நான் ரவுடி பேபிகிட்ட இனிமேல் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறேன். சத்யா விஷயத்துல உன் கவலை எனக்கு புரியுதுடா. சத்யாவும் குழந்தை மேல ஆசையா தான் இருக்கா. பொதுவா எல்லா பொம்பளைங்களும் தன் குழந்தைய நல்லபடியா கேர் எடுத்துதான் பாத்துப்பாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. சத்யா நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுப்பா. சரி, நான் கோயில்ல வேண்டிக்கிட்ட மாதிரி நாளைக்கு காலையில துலாபாரத்துக்கு கொடுத்துடுறேன். சரியா? நானும் ரவுடி பேபிட்ட காலைல கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மீ, போயிட்டு வந்துடலாம். சரி சரி, நீ போய் படு. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. ஓகே மீ.